ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஈவினிங் வந்து ஒரு 4:30லேருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து 4:30 ஆகுது. பார்த்தீங்களா, சரியான வெயில். இந்த வெயிலுக்குள்ளேயும் வெளியில் நின்று பிள்ளைங்க விளையாண்டுட்ருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி குருவி, காக்கா, ஏதாவது இந்த மாதிரி பறவைகள் நிற்குமா வெளியில், அதை பார்த்துட்டு அப்படியே ஏதாவது ஈவினிங்லாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயும் பாருங்களேன், 2 பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி வந்து ரொம்ப கரைச்சல்லாம் பண்ணிகிட்டே இருக்க மாட்டான். அவனுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறதுக்கு ஏதாவது கிடச்சுன்னா அது விளையாடிட்டே இருப்பான். அப்புறமா நானுமே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவளோட லன்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்குமா, அது எல்லாத்தையுமே நானும் கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்ட தட்டு பாத்திரம் எதுவுமே நானும் கழுவாமல் வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. இல்லைன்னா நான் வந்து எப்போவுமே அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம வந்து எப்போவுமே அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இல்லை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணோம்னா நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து காலையிலையாக இருக்கட்டும், மத்தியானம் இருக்கட்டும், எப்போவுமே நான் சாப்பிட்டு முடித்தோடனே அந்த பிளேட் எல்லாமே கழுவிடுவேன். இப்போ நானும் 4:30க்கு அப்புறம் பாப்பா வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம், பாப்பா வந்து 3:45க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட டெய்லியுமே ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க கடையிலேருந்து. அதை வந்து பிள்ளைங்க பிஸ்கட்டு இல்லைன்னா ஏதாவது கேக் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஷேர் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. நானும் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு டீ எல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே பால் இல்லைன்னா காஃபி ஏதாவது போட்டு கொடுப்பேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, விளையாண்டுட்ருக்கா. ரொம்ப என்னை வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க 2 பேருமே. தம்பி வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான்னா அவனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுவான். அக்கா வந்துட்டா, அக்கா 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 அக்கான்னு சொல்லிகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். நான் வந்து இந்த மாதிரி டிவியில் ஏதாவது போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் க்ளீன் பண்ணுறது இல்லைன்னா வீடு பெருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பேன். நானே இவங்க 2 பேரையும் டிவி போட்டு விட்டுட்டு பாருங்கள், பார்த்துட்டே விளையாண்டுட்டே இருங்க, அம்மா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன், பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு டிவி போட்டு கொடுத்துட்டு நானும் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே ஏதாச்சும் வேலை பார்த்தேன் அப்படின்னா சும்மாவே நின்றுட்டே அப்படியே வேலை பார்க்க மாட்டேன். ஏதாவது பாட்டு படிச்சுட்டே இருப்பேன். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். என்னம்மா, பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கெலாம் வந்துட்டு ஏதாவது வசனம் சொல்லி கொடுக்குறது இல்லைன்னா ஸ்கூலில் ஏதாவது படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அதை ரிப்பீட்டடாக அவங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது மனசில் புரியும் இல்லையா, அதுக்காக அவங்களுடைய ஞாபக சக்திக்காக கொஞ்சம் நம்மளும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி பாத்திரம் கழுவும் போதெல்லாம் டிவி போட்டுவிட்டேன் அப்படின்னா டிவி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் வந்து என் கூடயே தான் 2 பேருமே ஏதாவது பேசிட்டு விளையாண்டுட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நான் என்ன தான் அங்கே டிவி ஓடினாலும் இல்லை வேறு எதுவும் பண்ணிகிட்டு இருந்தால் கூட என்னையே தான் சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் 2 பேருக்குமே பாப்பாட்ட சொல்லிட்டேன், அம்மா வீடியோ எடுக்க போகிறேன், டிவி பார்த்துட்ருங்க, நீ வந்தீங்கன்னா தம்பியும் வருவான், அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னதுனால பிள்ளைங்க 2 பேரும் அது பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு அமைதியாக இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து ஏதாவது பிள்ளைங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் என்னோடய வேலையுமா நான் பார்ப்பேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம தனியாகவே பிள்ளைங்கள விட்டுட்டோம்னு ஏதாவது வாயில் எடுத்து வச்சுருவான், தம்பிலாம் ஏதாச்சும் எடுத்து வாயில் வச்சுக்கிடுவானோ, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பிள்ளைங்க கூட அப்படியே கான்வர்சேஷன்லேயே தான் இருப்பேன். அப்புறம் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு, அதுவும் பாருங்களேன், இவங்க 2 பேரும் ஒன்றா டிவி போட்டுட்டு உட்காந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஐயோ 2 பேருமே சண்டை போட்டுருவாங்க. பாப்பாவும் இவன் சின்ன பையன்னு சொல்லி பார்க்க மாட்டா, டப்பு டப்புன்னு அடி கொடுத்துருவா. இவனும் சின்ன பையன், நம்ம அக்கா அப்படின்லாம் இவனும் நினைக்க மாட்டான்.
திட்டாமல் 2 பேருமே நல்லா அடி கொடுப்பாங்க. இவனும் அவளை அடிப்பான், அவளும் இவனை அடிப்பா. அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான், தம்பி வந்து ரிமோட் எடுத்து வச்சுட்டு டிவின்னு அவனுக்கு பிடிச்சதை அவன் பார்க்கணுன்னுவான், பாப்பா அவளுக்கு பிடிச்சதை பார்க்கணுன்னு சொல்லுவாள். 2 பேரும் இந்த மாதிரி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனாலேயே மேக்ஸிமம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விட்டுட்டு கொஞ்சம் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே வெளியில் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். வெளியிலன்னா 2 பேரும் எவ்வளோ நேரம்னாலும் அது பாட்டுக்கு விளையாடுவாங்க. இப்போது எனக்கு வந்து மத்தியானம் வந்து முன்னாடி கொஞ்சம் ரொம்ப வெயில் அடிக்கும். மற்றபடி ஈவினிங் டைம் வந்து வெளியில் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்க 2 பேருமே விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு, சைக்கிள் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஈவினிங் வந்து வெளியில் தான் நின்று மழை பெஞ்சால் மட்டும்தான் வெளியில் போக மாட்டாங்க. மற்ற டைமில் ஈவினிங் வந்து வெளியில் நின்று நல்லா விளையாடுவாங்க. நானும் எல்லாமே பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தா அழுக்கு கூடையில் இருக்கிற அழுக்கு துணி எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு 2 பேரும் என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்காங்க பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க, அப்புறம் 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க. சிரிப்பாக இருக்கும் இவங்க 2 பேரும் விளையாடுறது பார்த்தா. அப்புறம் நானுமே கீழே கிடக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு வீடெல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டெல்லாம் நல்லா பெருக்கிட்டு, நம்ம எத்தனை டைம் வீட்டை பெருக்கி க்ளீனாக வச்சுருந்தாலுமே குட்டி பிள்ளைங்க இருக்கிறவங்க வீட்டில் வந்து எல்லா பொருளும் அப்படி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டேங்காங்க. அப்படியே கீழே போட்டுருவாங்களா. நானும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் க்ளீனாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னால் முடிஞ்சது நான் வந்து நல்லா க்ளீனாக தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. அதுமாதிரி இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடும்போது நான் வந்து எப்போவுமே வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவேன். வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா லஞ்சாக இருக்கட்டும், லஞ்ச் வந்து மேக்ஸிமம் பாப்பாவுக்கு தம்பிக்கு வீட்டில் இருக்கிற டைம் வந்து நான் வந்து ஊட்டி விட்டுருவேன். அப்படி இல்லை பாப்பா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவள் வந்து ரொம்ப மேக்ஸிமம் அந்தளவுக்கு கீழெல்லாம் ரொம்ப சிந்த மாட்டா. ஸ்கூலில் வந்து ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடுவாங்க. அதனால் வீட்டில் வந்து நான் ஸ்பூன் வச்சு கொடுக்க மாட்டேன். ஏன்னா கையில் வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொண்டு வரணும் இல்லையா. அதனால் நான் வந்து ஸ்பூனில் கொடுக்க மாட்டேன். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அவள் ரொம்ப அப்படி சிந்திலாம் சாப்பிட மாட்டாள். கொடுக்குறத வந்து நல்லா நீட்டாகவே சாப்பிட்ருவா. தம்பிக்கு வந்து நான் ஊட்டி விடுறதுனால அந்தளவுக்கு கீழெல்லாம் சிந்திலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வந்து இந்த பிஸ்கட்டு, ரஸ்க்கு, கேக்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் சிந்தி சாப்பிடுவாங்க. அதனால் எறும்பு ரொம்ப வந்துடும் வையாமல் நம்ம வந்து கீழே உட்காந்து தான் பிள்ளைங்க விளையாடுறாங்க மற்ற டைமில். அதனால் மேக்ஸிமம் வெளியில் வச்சே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியிலையே கூட்டிகிட்டு போயிடுவேன். வெளியில் தான் வச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம். அதுக்கப்புறமா வெளியிலையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்களேன், ஜோக்குட்டியே அழகாக பண்ணுவான். எப்படி பண்ணுறான் பாருங்க வாயை, நல்லா அழகாக பண்ணுவான். அந்த மாதிரி தான் பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படா வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் நானும். அப்புறம் பாப்பாவும் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி தோசை தான் சுட்டு கொடுத்தேன் நான். நைட்டுக்கு எப்போவுமே ஏதாவது டிஃபன் தான் பண்ணுவேன். ஒன்று இட்லி பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா தோசை. இந்த 2 தான் மாற்றி காலையிலைக்கும் நைட்டுக்கும் இந்த 2 தான் எப்போவுமே மாற்றி ஏதாவது பண்ணுவேன். சட்னி வந்து ஒன்று தேங்காய் சட்னி வைப்பேன், இல்லைன்னா தக்காளி சட்னி வைப்பேன், இல்லைன்னா மல்லி இலை சட்னி வைப்பேன். அந்த 3 வைப்பேன். மேக்ஸிமம் தக்காளி சட்னி அடிக்கடி வைப்பேன். அதனால் 2 பேருமே கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயிட்டேன்.